சில பேருக்கு மட்டும்தான் அங்க வந்து வேண்டுதல் நிறைவேறல அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய பக்தி அங்க தப்பா இருக்கா, இல்ல அந்த இடத்துல வந்து கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் வருது. இறைவனுக்காக படைக்கக்கூடிய படைப்புகள், அதாவது அந்த பொருள்கள் போலித்தன்மையாக இருந்தால் அருள் உங்களுக்கு கிடைக்கும். சாமிக்கு சந்தன அபிஷேகம் பண்றீங்க, உண்மையான சந்தனமா சாத்துறீங்க? நீங்க சாத்த உண்மையான சந்தனமா? அங்க இருக்கிறது இறைவன். அதுக்கு பேச சும்மா வழிபாடு பண்ணிட்டு வந்துடுறோம். எல்லாமே கலப்படமான பொருளை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணிட்டு அவர் அருள் மட்டும் பரிபூர்ணமா உனக்கு கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? வில்வ இலையும் துளசி இலையும் மலர்களும் அருகம்புல்லும் இதை வச்சு இறைவனை வழிபாடு பண்ணுங்க. சிறப்பு. அதில் கலப்படம் பண்ண முடியும். மற்ற எல்லா இதுலையும் கலப்படம் இருக்கு. அங்கே இறை சக்தி வேலை செய்யாது, அவங்களுக்கு முழுமையான அருள் கிடைக்காது, பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, பண்ணியும் பாவத்தை தான் அவங்க சம்பாதிப்பாங்க. தெய்வ வழிபாட்டுல இந்த ஒரு பாடல் பாடினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, தெய்வமே ஓடோடி வந்துடும் அப்படின்னா என்ன பாடல் சொல்லுங்க? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மாமத்தை சொன்னாலே போதும், இறைவன் ஓடோடி வந்து அவங்க அருள் செய்யும். இன்னி வரைக்கும் போலியே உள்ள போகாத ஒரு ஆலயம், ஒரே ஒரு ஆலயம். எந்த காரணத்தை கொண்டு போலி அதாவது கலப்பட எண்ணெய் கிடையாது, கலப்பட விபூதி கிடையாது, கலப்பட அபிஷேக ஜாமான் கிடையாது, கலப்பட மலர்கள் கிடையாது, கலப்படம் உள்ள எந்த பொருளும் அந்த ஆலயத்துக்குள் நுழையாது. ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஆன்மீகம், ஜோதிடம், வாஸ்துன்னு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய பழனி முருகன் ஐயா அவர்கள் இன்னைக்கு நம்மோடு நுழைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. தொடர்ந்து நிறைய பயனுள்ள தகவல்களை மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த வகையில நிறைய விஷயங்கள் நம்ம பேசுவோம் சார். கோவில்கள் அப்படின்னாலே ஒவ்வொரு முறையும் நிறைய புதிய கோவில்களையும் சொல்லுவீங்க. அந்த மாதிரி கோவில் வழிபாடு அப்படிங்கிறது எல்லாருமே அதிகமா ஒரு போகிற ஒரு விஷயமாவும் வழிபடக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு. ஆனா கோவில்ல நான் போய் ஒரு விஷயத்தை வேண்டுறேன், ஆனா எனக்கு அந்த விஷயம் வந்து அங்க நடக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், அது எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்குமே அப்படி நடக்குதானா? கண்டிப்பா இல்லை. ஒரு சில பேருக்கு வந்து அந்த இடத்துல அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அங்க வந்து வேண்டுதல் நிறைவேறல அப்படின்ற பட்சத்துல அவங்களுடைய பக்தி அங்க தப்பா இருக்கா, இல்ல அந்த இடத்துல வந்து கடவுளே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் வருது. எப்படி பாக்குறீங்க? ஆமா, நீ கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா, இறைவனுக்கும் இறைவனை வேண்டுபவர்களுக்கும், இறைவன் மீது இறைவன் அடியார்கள் பக்தி செலுத்துபவர்களுக்கும் உள்ள உறவு. போய் தெய்வத்தை போய் வேண்டினவுடனே அது குலதெய்வமாக இருக்கட்டும், இஷ்ட தெய்வமாக இருக்கட்டும், ஆத்மார்த்த பூஜையாக இருக்கட்டும், எந்த தெய்வத்தை அவர் வணங்கினாலும் சரி, அந்த தெய்வம் வந்து அவங்களுக்கு அருளை கொடுத்தால் அவங்களுக்கு அதில் வந்து ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, நிறைவு, நிம்மதி, ஒரு ஆனந்தம். அந்த வழிபாடு பண்ணி அவங்களுக்கு அந்த காரியம் நடக்கலை அப்படின்னா, ஒன்று சில பேர் எடுப்பாங்க, சரி நமக்கு பகவான் நமக்கு இது நடக்கலை, வேறு ஏதோ வச்சுருக்கிறாரு போலன்னு நினச்சிப்பாங்க. சில பேர் நமக்கு நடக்காமல் போயிடுச்சே, நமக்கு இந்த காரியம் நமக்கு நடக்காமல் போயிடுச்சே, அப்போ நான் செய்வத்தை கும்பிட்டு பிரயோஜனம் இல்லையே, நான் நேர்த்திக்கடன் போட்டு பிரயோஜனம் இல்லையே, நான் இவ்வளோ வேண்டுதல் வச்சுருந்தேன் ஆனால் தெய்வம் என்னை கைவிட்டுருச்சு, நான் இந்த சாமியே இல்லை அப்படின்னு சொல்லி தெய்வத்தை குறை சொல்லக்கூட மனிதர்களும் பக்தர்களும் இருக்கிறாங்க. கண்டிப்பாக. அப்போ இங்கே தெய்வம் என்பது அவர்களுக்கு செய்ய மறுக்குதா, இல்லை இவருடைய பக்தியில் ஏதாவது குறை இருக்கா? இந்த ஒரு கேள்வியை நம்ம வைக்கணும். தெய்வத்தை என்ன சொல்கிறோம்? பரிபூர்ணமானவன், கருணாமூர்த்தி, அபராஜிதம், அப்பழுக்கு இல்லாதவன், உண்மையானவன், ஜோதி சொரூபமானவன் அப்படின்னு சொல்லி இறைவனை பல வடிவங்களை பல பேர் இருக்கணும். ஆனால் இறைவனுடைய பரிணாமம் என்னென்னா உண்மை, ஜோதி சொரூபம், அழுக்கில்லாதவன், ஆத்ம சுத்தம், பரிபூர்ணம். இதுதானே தெய்வங்கிறது. சுத்தம், பரிபூர்ணம். என்ன உன்னுடைய பக்தி பரிபூர்ணமாக இருந்துச்சுன்னா அந்த பரிபூர்ணமும் இணையும் பொழுது உனக்கு அங்கே வெற்றி கிடைக்கும். உன்னுடைய பக்தி உண்மையாக இருந்துச்சுன்னா உண்மையான தெய்வமும் உனக்கு உண்மையாக செய்யும். உன்னுடைய வேண்டுதல் வந்து இறைவனுடைய கருணையை பெறக்கூடிய அளவுக்கு அவருடைய சரணாகதி தத்துவம் நீங்கள் அடங்கினீங்கன்னா உங்களுக்கும் இறைவனுக்குமான உறவு வந்து நியாயப்படுத்தப்படும், கிடைக்கும். அப்போ அங்கே இருக்கிற சக்தி சொர்ணம், அபராஜிதம், உண்மை, பொக்கிஷம், ஜோதி அப்படின்றது இறைசக்தி. அந்த இறைசக்திகிட்ட நீங்கள் நெருங்கும் பொழுது உங்கள் உள்ளமும் அப்பழுக்கு இல்லாமல் இருக்கணும், உங்கள் உள்ளமும் ஜோதி சுரூபமாக இருக்கணும், உங்களுடைய உள்ளமும் உண்மையாக இருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்தில் தான்
அந்த இரண்டும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கான ஒரு தீர்வை தரும், உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும், இறையருள் உங்களுக்காக முழுமையான அருளை தரும். சரி, இதில் வந்து சில பேர்த்துக்கு நடக்கலையில, ஆமா. நடக்காத பட்சத்தில் அவங்க ஏன் குறை சொல்கிறாங்க இறைவனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் என்ன, சரியை கிரிய யோக ஞான மார்க்கம்னு சொல்லக்கூடியதில் இறைவனை வந்து சரியையில் நினைச்சு கிரியை பண்ணி நான் அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். உங்களுடைய பக்தி உண்மையாக இருக்கலாம், உங்களுடைய வேண்டுதல் உண்மையாக இருக்கலாம், உங்களுடைய சரணாகதி தத்துவம் உண்மையாக இருக்கலாம். ஆனால் அங்கு இறைவனுக்காக படைக்கக்கூடிய படைப்புகள், அதாவது அந்த பொருள்கள் போலித்தன்மையாக இருந்தால் அருள் உங்களுக்கு கிடைக்காது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட் இருக்குமா, நமக்கு வந்து வேலை செய்யணும், உள்ள காப்பர் கம்பி கரெக்டாக இருந்தால் தானே எல்லாமே சரியாக வரும் வயரில். அதில் உள்ளதில் கம்பியில் வேற ஒரு டூப்ளிகேட் கம்பி இருந்துச்சுன்னா இங்கே எப்படி லைட் எரியுமா? அப்போ அந்த மின்சாரத்தை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இணைப்பு வந்து தூய்மையாக இருந்தால் தானே அவன் கனெக்ட் ஆகும். அப்போ இறைவனுக்கு உங்களுக்கான அந்த இணைப்பு பாலமானது சரியாக இருந்தால் தானே உங்களுக்கு வரும். இப்போ நம்ம இப்போ ஏதாவது ஃபோன் சார்ஜர் போடுறோம், ஏர்லாம் என்ன செய்யறேன், கேபிளை விட்டுட்டு வேறு கேபிள் மாற்றுறவா இல்லையா? ஏன்னா கேபிள் சரியில்லை சார், மாற்றுறீங்கல்ல. கேபிள் சரியாக இருந்தால் உங்களுக்கு சார்ஜ் ஏறும், கேபிள் சரியில்லைன்னா ஏறாது. அப்போ அது அந்த தொடர்பு பிரேக் ஆச்சுன்னா அப்போ சரியில்லாத கேபிள் உங்களுக்கு வேலை செய்யாது, சரியான கேபிள் உங்களுக்கு வந்து அனுக்கிரகம் கொடுக்கும். அதே மாதிரி தான் இறைவனுக்காக சமர்க்கப்பட்ட பொருள்கள் இன்றைய லெவலில் அனைத்தும் போலித்தன்மையாக இருக்கிறது. எனவே இறைவனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கிறது சிரமமாக இருக்குது. என்னன்னு சொல்கிறேன். என்னென்னு கேட்டீங்கன்னா, போலித்தன்மை எப்படி அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். இப்போ சுவாமிக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுறீங்க, உண்மையான சந்தனமாக சாத்துறீங்க? கடையில் தானே சார் விற்கிறாங்க. கடையில் விற்கிறாங்கம்மா, விற்கட்டேன். நீங்கள் சாத்த உண்மையான சந்தனமா சொல்லுங்க, எல்லாத்துக்குமே தெரியுங்களா? அப்புறம் எப்படி சுவாமி அங்கே இருக்கிறது இறைவன், அதுக்கு பேச சும்மாவது வழிபாடு பண்ணிட்டு வந்துடலாம். அவருக்கு கலப்படமான போலியான பொருள்களை கொண்டு அவருக்கு பூஜை செய்து வழிபாடு பண்ணும் பொழுது அப்பளுக்கு இல்லாத இறைவனை நீங்களே அப்பளுக்கு ஆக்குறீங்க. பரிசுத்தமானவனை வந்து நீங்கள் வந்து அசுத்தமாக்குறீங்க. அப்போ எப்படி உங்களுக்கு அவருடைய பலன் முழுசாக கிடைக்கும்? அப்போ அசுத்தமான பலன் தான் கிடைக்கும், தூய்மையான பலன் கிடைக்காது. தூய்மையான விபூதி கிடையாது, சுத்தமான விபூதி கிடையாது, சுத்தமான பன்னீர் கிடையாது, சுத்தமான சந்தனம் கிடையாது, சுத்தமான கற்பூரம் கிடையாது, சுத்தமான ஆடை கிடையாது. பூரா சில்க்கும் அதுன்னு கொண்டு வர்றாங்க, ஆடையில் கூட நூலில் கலப்படம். அப்புறம் இறைவனுக்கு இருக்கக்கூடிய தீப எண்ணெய், அதுன்னு பார்த்தீங்கன்னா கலப்படம் எண்ணெய். எல்லாமே கலப்படமான பொருளை வச்சு சாமிக்கு பூஜை பண்ணிவிட்டு அவள் அருள் மட்டும் பரிபூர்ணமாக உனக்கு கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? யோசிங்க. அங்கே தான் பிரச்சனை. அதனால் நாம் எதை தருகின்றோமோ அதையே பெறுகின்றோம் அப்படிங்கிற இறை சத்துவப்படி நீ போலியான பொருள்களை கலப்படமான பொருளை வச்சு இறைவனை வழிபாடு செய்தால் அங்கே அவர் அப்படி தான் உனக்கு தருவார். அதனால உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. சில பேருக்கு அவங்க வேண விஷயங்கள் நடக்குது இல்லை சார், அப்போ அவங்க தூய்மையான பொருட்களை வச்சு பண்ணுறாங்களா? தூய்மையான பொருள் தேவையில்லை, உள்ளம் தூய்மையாக இருந்தால் போதும், பொருள் தேவையில்லை. அதனால் அது தூய்மையை, அது கலப்படமான பொருளை பற்றி செய்கிறதுக்கு பதிலாக உள்ள தூய்மையோட பாமாலை பாடு. பூமாலை சாத்தினா வாடிடு, பாமாலை பாடாது இல்லையா? உள்ள தூய்மையோட இறைவனை வணங்கி அருள் கொடுத்துட்டு போகிறாரு. எதுக்கு நீங்கள் அந்த பொருள்களை வச்சு தான் பண்ணணும்னு இறைவனுக்கு சட்டம் இருக்கா என்ன? ஒரே ஒரு விஷயம், மலர்களும் பத்திரமும் போலி கிடையாது. வில்வ பத்திரம் மலர், இந்த மலரில் நீங்கள் போலி செய்ய முடியாது, பத்திரத்தில் போலி செய்ய முடியாது. அதனால் வில்வ இலையும் துளசி இலையும் மலர்களும் அருகம்புல்லும் இதை வச்சு இறைவனை வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பு. அதில் கலப்படம் பண்ண முடியாது. மற்ற எல்லா அபிஷேக பொருள், ஹோம திரவியங்கள், இதில் எல்லாத்துலேயும் கலப்படம் இருக்குது. அப்போ அங்கே இறை சக்தி வேலை செய்யாது, அவங்களுக்கு முழுமையான அருள் கிடைக்காது, பண்ணியும் பிரயோஜனம் இல்லை, பண்ணியும் பாவத்தை தான் அவங்க சம்பாதிப்பாங்க, செஞ்சும் அவங்களுக்கு கெடுதல். அதுக்கு செய்யாமல் இருந்துட்டு போயிடலாம். போலியான பொருளை கொண்டு போய் இறைவனுக்கு படைச்சு அந்த பாவத்தையும் அந்த இதையும் அவங்க தானே அனுபவிக்க போகிறாங்க. பரிசுத்தமான பொருளை வைத்து இறைவனை வணங்கும் பட்சத்தில்
பரிசுத்தமான பரம்பொருள் உங்களுக்கு நிச்சயமாக அருளை தருவான். அது கொஞ்சம் இருந்தாலும் போதும். தூய்மையான சந்தனம் கொஞ்சம் இருந்தால் போதும், தூய்மையான உமிதி கொஞ்சம் இருந்தால் போதும், தூய்மையான குங்குமம் கொஞ்சம் இருந்தால் போதும், தூய்மையான பன்னீர் கொஞ்சம் இருந்தால் போதும். எதுனாலும் சரி, அளவு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் அது தூய்மையானதாக உண்மையான பொருளாக வைத்து நீங்கள் வணங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக இறைவனுடைய அருளை நீங்கள் பெற்று மகிழ்வீர்கள். அதில் தான் பிரச்சனை. சாமி ஏன் அருள் பண்ணாமல் அருள் எப்படி பண்ணுவார்? நிறைய பேருக்கு நான் சொல்லுவேன். அதனால் இப்போ இவங்க என்ன செய்கிறது, போய் முதல்ல எங்கே பார்த்தாலும் பூஜை கடையில் பேரம் பேசுகிறாங்க. அவனும் 10 ரூபா பொருள் 50 ரூபா சேர்த்து விற்கிறான். பூஜை எதுனாலும் சரி, நெய்யின்னு நெய்யாக விற்கிறேன், ஒரிஜினல் நெய்யாக விற்கிறேன், நெய் தீபத்தில் அது போட்டு உங்களுக்கு தான் பாவம். உங்களுக்கு நீங்களே துன்பத்தை வரவழைத்துக் கொள்கிறீர்கள். அந்த அந்த போய் அந்த அந்த தீபம் வந்து ஒரிஜினல் நெய் விலை கிடையாது, ஒரிஜினல் எண்ணெய் கிடையாது, எல்லாம் கிடையாது. ஏங்க அவன் கான்ட்ராக்ட் எடுத்து கோடி கணக்கில் கான்ட்ராக்ட் எடுத்து கடை வச்சு விற்கிறானே, அவன் என்ன அவன் உங்களுக்கு சேவை செய்கிறக்கா வந்து அவன் எடுத்து விற்கிறான்? அதிலே மக்கள் யோசிக்கணும். உங்களுக்கு சேவை செய்கிறக்கா வச்சுருக்காங்க? எள்ளு முடிச்சுன்னு போட்டால் உள்ளுக்குள்ளே கல்லை வச்சு போட்டு வச்சுருக்கான். அதை எள்ளுங்களாம், யோசிச்சு பாருங்கள். அது 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 அவனுக்கும் அந்த கர்மா தான். அது செய்கிறவனுக்கு கர்மா, செய்ய சொல்லுவனுக்கு. அதுக்கு பேசாமல் எதையும் செய்யாமல் தூய உள்ளத்தோட இறைவா அப்படின்னு சொல்லி இறைவனுக்கு தெரிஞ்ச நாமத்தை சொல்லுங்கள். அந்த நாமத்தை சொல்லி அவனை வணங்கி வாழ்க்கையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்க, நன்மை வியக்கும். நீங்கள் அப்படி இறைவனுக்கு செய்யணும்னு நினச்சிங்கன்னா உண்மையான பொருள், தூய்மையான பொருள், பரிசுத்தமான பொருள் எங்கெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் வாங்கி வச்சு அதன் மூலமாக நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், பூஜை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த இறைவனுடைய அருளை நீங்கள் முழுமையாக பெறலாம். பொதுவாகவே வந்து கோவில் வழிபாடாக இருக்கட்டும், வீட்டில் நம்ம தெய்வ வழிபாடாக இருக்கட்டும் சார், எப்பவுமே ஒரு ஒரு ஏதாவது ஒரு பாடலை சொல்லுவீங்க. அந்த மாதிரி தெய்வ வழிபாட்டில் இந்த ஒரு பாடல் பாடினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது, அந்த தெய்வமே ஓடோடி வந்துடும் அப்படின்னா என்ன பாடல் சொல்லலாம்? இது அவங்கவுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு முருகனை பிடிக்கும், ஒருத்தருக்கு பெருமாளை பிடிக்கும், ஒருத்தருக்கு சக்தியை பிடிக்கும், ஒரு சிவனை பிடிக்கும். அதனால் வந்து இதில் பாடல் வந்து அவங்கவுங்களுக்கு என்னென்ன பாடல்கள் தாராளமாக பாடலாம். இது இந்த பாடல் அந்த பாடல்லாம் நம்ம சொல்வதற்கு அல்ல. அதனுடைய நாமங்களையும் அவங்க சொல்லலாம். பெரும்பாலான நாமங்களையும் அவங்க வந்து நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு சுடர் ஜோதி இருக்குது பார்த்தீங்களா, இந்த சுடர் தான் ஜோதி, தான் இறை வழிபாடு. அந்த ஜோதி தான் இறைவன், ஜோதி தான் பரம்பொருள். விளக்கு, சுடர், ஜோதி, அருட்பெருஞ்சோதி சொல்லுவோம்ல, அந்த சுடரில் வந்து எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு பாட்டு இருக்குது, நம்ம சைவ சமயத்தில் உள்ளது. சுடரோ சிவம், சூடோ பராசக்தி, திடமார் நிறமோ கணநாதன், உள்ளிருக்கும் ஒளியோ கந்தபெருமான். அந்த ஜோதியில் 4 பேரும் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஜோதியை வணங்கினாலே உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் அப்படிங்கிற. அதனால தான் எல்லாம் உள்ள ராமலிங்க வல்லன அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, அதில் எல்லாம் அடங்கிருச்சு. தனிப்பெருங்கருணை. இதில் வந்து நீங்கள் எந்த சாமி, இந்த தெய்வம் எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வைஷ்ணவர்கள் கும்பிட்றது, சைவர்களை கும்பிட்றது, சௌமார்க்கத்தை கும்பிட்றது, எல்லா மார்க்கங்களும் எல்லா மதங்களும் ஒரு நாமத்தை நம்ம சொல்லல. அப்போ இதுக்கு ஒரே ஒரு, நீ கேட்ட ஒரே ஒரு பாடல், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. அந்த அந்த நாமத்தை சொன்னாலே போதும், இறைவன் ஓடோடி வந்து உங்களுக்கு அருள் செய்யும். இது பொதுவான ஒரு நாமம். அது வள்ளலாரால் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்பட்டது. இறைவன் அவர் மூலமாக வந்து இறங்கியது. இதுங்களா. அதனால் அவங்கவுங்க நாமத்தை அவங்க தெரிஞ்ச பாடல்கள் பாடுவது விசேஷம். பொதுவாகவே வந்து அபிஷேகம் அப்படின்னாலே எல்லா பொருட்களுமே அந்த கோவில் சுற்று வட்டாரத்திலேயே கிடச்சிரும். அப்படி இல்லைனா சில கோவில்கள்லாம் அவங்களே வாங்கி பூஜை பண்ணுற வழக்கமுமே இருக்குது சார். ஆனால் இந்த பொருட்கள் தரமானது, இந்த பொருட்கள் உண்மையான பொருட்கள், இதெல்லாம் டூப்ளிகேட் அப்படின்னு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? மக்கள் கண்டுபிடிக்கிற கஷ்டம்தான். ஏன்னா எல்லா இடங்கள்லையும் வந்து அந்த வியாபார ஸ்தலங்களில் வந்து உண்மை இருக்குது, போலி இருக்குது இல்லைங்களா. உண்மையான பொருள் இருக்குது, ஆனால் அது ரொம்ப ரேராக இருக்குது வெளியே. அது விலை அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் அதை விரும்புறதில்ல, நாடுறதில்ல. ஒரு சாதாரணமான விலையில் இருக்கிறத எல்லோரும் வாங்கி எல்லாத்துக்கும் அபிஷேகம், பூஜை, புனஸ்காரம் எல்லா கோயில்கள்லேயும் எல்லா வீடுகள்லேயும் எல்லா எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு ஆலயத்தில் மட்டும் இன்னி வரைக்கும் போலியே உள்ளே போகாத ஒரு ஆலயம் இருக்குது. அப்படியா? என்ன ஆலயம் அது? ஒரே ஒரு ஆலயம், போலி பொருள்களே உள்ளே போகாது.
எந்த காரணத்தை கொண்டும் போலி அதாவது கலப்பட எண்ணெய் கிடையாது, கலப்பட விபூதி கிடையாது, கலப்பட அபிஷேக ஜாமான் கிடையாது, கலப்பட மலர்கள் கிடையாது. கலப்படம் உள்ள எந்த பொருளும் அந்த ஆலயத்துக்குள் நுழையாது. எந்த ஸ்தலம்? அப்படி ஒரு பரிசுத்தமான பெயரில் ஒரு ஆலயம் நம்ம ஊரில் இருக்குது. தெரியாதா உங்களுக்கு? தெரியாது சார். தில்லை சிதம்பரம். பொன்னார் மேனியனே, அம்பலவாணன், பரிசுத்தமானன், பேரொளியான், பொன்னார் மேனியன், அவன் அப்பளுக்கு இல்லாத நடராஜ பெருமான். அவருக்கு இன்னி வரைக்கும் கலப்படமான பொருள் எந்த பொருளும் அவருக்கு அபிஷேகம் கிடையாது. இன்னைக்கும் வெளியேருந்து கொண்டு போன மலர்களையும் பத்திரங்களையும் தான் கோயிலில் ஏற்றுப்பாங்க. வேற எதுவும் ஏற்றுக்க மாட்டாங்க. வேற எதுவுமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. அங்கே அப்படியே அவங்க வாங்கி கொடுக்கணும்னா அவங்களுக்குன்னு சில ஸ்தாபனங்கள் இருக்குது. அங்கே மட்டும்தான் வாங்கி அவங்க ஏற்றுப்பாங்க. வேற எங்கே ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களால் அங்கீகாரப்படுத்தப்பட்ட ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள், கடை, அதிலிருந்து பொருள் வந்தால் மட்டும்தான் அவங்க ஏற்றுப்பாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கு. விபூதி முதற்கொண்டு அவங்களே தயார்படுத்துகிறாங்க, சந்தனம் முதற்கொண்டு அவங்களே கடைகிறாங்க. எல்லாமே தூய்மையாக உண்மையாக எங்கெங்கிருந்து அந்த பொருள் கிடைக்கும் அங்கங்கே இருந்து மட்டும்தான் நடராஜர் அபிஷேகம் நடக்கிறது. சாதாரண விஷயம் கிடையாது. அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணால் சாமி எப்படி யோசிச்சு பாருங்கள், அள்ளி கொடுத்துருவார். தூய்மையான பொருள் எல்லாமே தூய்மையானவனுக்கு தூய்மையான பொருள் தான் நம்ம போய் சேரேன். அங்கே இருக்கிறது தூய்மையானவர், பரிசுத்தமானவர். அவருக்கு தூய்மையான பொருளை வச்சு தான் பண்ண முடியும். அவர் சாதாரண ஆளாக அண்டங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், கண்டங்களெல்லாம் கடந்து நின்றவர். அவருக்கு போய் நம்ம போய் அங்கே முதல்ல இறைவன் அவர் போய் நம்ம நினச்ச மாதிரி போய் என்ன அங்கெல்லாம் நடக்கவே நடக்காது. அப்பேற்பட்ட ஆலயம் தில்லை சிதம்பரம் அம்பலவாணன் நடராஜர் பெருமானுடைய ஆலயம்தான். கண்டிப்பாக நிறைய கோவில்களை பற்றி ஒவ்வொரு முறையும் சொல்லுவீங்க. ஆனால் கோவில்களில் நம்ம பண்ணக்கூடிய மனிதர்கள் இந்த மாதிரியான விஷயங்களையும் தவறுகள் பண்ணுறாங்க. ஆமாம், அதனால தான் இன்றைக்கி தெய்வத்தினுடைய சாங்கித்யம் குறைஞ்சிருது, தெய்வத்தினுடைய அருளும் குறைஞ்சி. ஏன்னா நீங்கள் கலப்படமான பொருளை போட சாமியினுடைய அருளும் குறைஞ்சிரும். ஒரு காலகட்டத்தில் கோயிலும் அதனுடைய தன்மையை இழந்துடும். அதனால பக்தர்களுக்கும் இறைவனுக்கும் பிரச்சனை, பக்தர்களுக்கும் பிரச்சனை, ஊருக்கும் பிரச்சனை. அதனால் எப்பயுமே தூய உள்ளத்தோடு தூய்மையான பொருளோடு தூயவனாக இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி ஆண்டவனுடைய எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவரை நாம் வணங்கும் பொழுது நமக்கு உண்மையான பலன் கிடைக்கும். நம்ம போலியான பொருளை கொண்டு போய் வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது அதுக்கேற்ற மாதிரி பலன் தான் கிடைக்கும். இதுதான் உண்மை தத்துவம். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.